இன்றைக்கி போலீஸ் பேரக்குன்னு சொல்லப்படுற இந்த ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல மொத்தம் 2 விதமான பில்டிங் இருக்குது. அதில் ஒரு பில்டிங் தான் இன்றைக்கி நம்ம முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த பில்டிங் இதனால் எப்படின்னா இருக்குன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இங்கே நாங்கள் வந்த பிறகும் நிறைய விதமான பொருட்கள் பார்த்தோம். ஆனால் அமானுஷமாக எங்களுக்கு எதுவும் நடக்கலை. இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் இயர்ஃபோன் போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த இடத்தோட ரியல் த்ரில்லர் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். guys, welcome back to Veen Explores video. ஸோ இன்றைக்கி another night நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ரொம்ப கத்தி பேச முடியாது, ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு இடம் தான். ஸோ இன்றைக்கி இது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாலாய் போலீஸ். ஸோ ஒரு 1-2 வீக்ஸ் கழித்து நம்ம கூட வந்து அமீரோல் ஜாயின் பண்ணியிருக்காரு. எம்சி முடிஞ்சு அமீரோல் என்ன நடந்துச்சு? ஏன் திடீர்னு வந்து இத்தனை நாள் ஆஃபில் இருந்திருக்கீங்க? உடம்பு சரியில்லை, காய்ச்சல். ஓகே, ஓகேவா? இப்போல்லாம் ஓகேவா? இப்போ ஓகே தான். ஓகே. ஸோ புது ரொம்ப நாள் கழிச்சு லொக்கேஷன் வந்திருக்கோம். என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்த பற்றி? ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ கைஸ், யூஸ்வலி யாரும் செய்ய மாட்டாங்க. மணி வந்து இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆச்சு. ஸோ இப்போ another crew member யாருன்னா இப்போதும் இது நம்மளோட அருள் இல்லாமல் எப்படி செய்கிறது? அருள். ஹலோ. ஸோ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் கைஸ். வேலை இந்த ஏதாவது வந்து விழுந்துட போகுது. அம்மா, எப்படி கீழேருந்து போகுமா இல்லை இந்த தொங்கல் போகுமா? காடி லாக் பண்ணிமா. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் தான். என்னது இங்கே பாரு, டயர் பிடிச்சிருக்கேன். இது எனக்கு இங்கே கொஞ்சம் போய் பார்த்து பின்னாடி பார்க்கறது தான் மேம். கைஸ், எங்கள் பக்கத்தில் வந்து கம்பெனி இருக்குது. இது நான் படின்னு நினச்சேன் தெரியுமா? என்னவா இது நான் படின்னு நினச்சேன், பார்த்தா படி இல்லை. சரி வாங்க நம்ம இப்படி போவோம். ஓகே தானே? ஓகே தானே? எந்த பயம் எதுவும் இல்லை தானே? ஓகே, லெட்ஸ் கோ. சரி, முதல்ல நம்ம கீழே போவோம். அப்படியே மேலே போடுறோம். ஐயோ, நீ கீழே பார்த்தே நடங்க. இல்லை அது இல்லை கைஸ், இப்படி தான் மேலே பிளாக்குக்கு ஏறணும் போல. ஸோ நான் ஃபஸ்ட் கீழே ஃப்ளோர் போயிட்டு வரேன். அப்படியே ஏறி என்னடா இரும்பலாம் இருக்கு கைஸ். இதுக்கு நிறைய ஜாமான் வச்சுருக்காங்க. அப்படி மெதுவாக கொஞ்சம் தள்ளு, தலைமை. சரி ஏறி பாப்போம். அது இருக்கா? என்ன இருக்குச்சா? ஆள் இருக்கான்னு பார்க்குறேன். கைஸ், இங்கே நிறைய ஜாமான் அப்புறம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா அருள்? இது என்னன்னு தெரியுமா? இல்லை வாடா, அந்த பச்சை கலர் என்னன்னு தெரியுமா? என்ன இது? ஓ, இது வந்து என்ன தெரியுமா? இதுக்கு முன்னுக்கு ஆள் இருந்திருக்காங்க மேலே உள்ள ஜாமான் எல்லாமே. அப்படி வாங்க அமைதியாரு, நாங்கள் போய் போக பார்க்குறேன். இதோ ஆட்டாமாடு. இல்லை ஆள். ஸோ நீங்கள் பாருங்கள், நாட்டாலெலாம் அப்படி கிடக்குது, பழைய ஜாமான். அது என்ன துணியா? எங்கேச்சா? அது ஒர்க் ஷாப் துணியை போல். இங்கே அவ்வளோ ஜாமான் இருக்குது. ரொம்ப வருஷமாக அந்த ஜாமான் இருக்குது போல. வேறு இன்னும் கோத்தாவே இருக்குது, கோத்தாக்குள்ள என்னமோ கிடக்குது. கேஷுங்க நிறைய கதவு. ஸோ நீங்கள் யாரும் இருக்கிற மாதிரியே பார்த்து கீழே பார்த்தினால நீ யாரும் இருக்கிற மாதிரி அது புரியல. ஆனால் வந்து நிறையா நிறைய ஜாமான் இருக்குது கேஸ், நிறைய ஜாமான் இருக்குது. அவ்வளோதான். இது இப்போ தான் கிரவுண்ட் ஃப்ளோர். மேலே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படியே இருந்து மாஸ்க் போட்ட பற்றியா இருக்கான்னு கேட்டியா நீ? அவனுக்கு உடம்பு இல்லை. ஸோ
ஆக்சுவலி மாஸ்க் போட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரல, பட் நோ ப்ராப்ளம். சரிதான் கீழே பார்த்து பாம்பு ஏதாவது பார்த்துக்கோங்க. பாரு எப்படி இருக்குன்னு எங்கேயும் பார்க்கும்போது. ஆமாம் இது ஸோ another பில்டிங் வந்து அது அங்கே லைட் அடிக்குது. இது வந்து அமீர் அந்த லைட்டு வந்து கான்சிட்டாக அதுக்கு பின்னாடி தானே அடிக்குது. ஆமாம் இந்த உங்கள் லைட் ஒன்று அடிக்குது. ஆனால் இந்த பில்டிங் அப்படியே வந்து இது கன்ஃபார்மாக ஆள் இருக்கா இல்லை பேய் இருக்கான்னு தெரியல. பார்ப்போம் இப்படி என்ன இருக்குது. ஏன்னா கைஸ் எங்களுக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் பில்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இது வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து போலீஸோட ஹாஸ்டலு. இப்போ வந்து இது ஒரு பெரிய அபண்டன்ட் பில்டிங்ஸ். Assalamualaikum, ada orang ke? மெடல்லாம் இருக்கு. இந்தா என்ன இருக்கு பாரு, மேலே அப்படி சொல்லுவோம். இப்போ தான் சொல்லுவாங்க பேச. இங்கே பாருங்க அப்படி மெடல்லாம் இருக்குது. அவனோ கப்பு தூக்கிட்டு வந்து அப்படியே வச்சு போயிட்டான் போல. என்ன நினைக்கிறேன்? ஓகேவா? சப்பாத்தி பார்த்துங்க. டீ என்ன அது என்ன பாரு, கொடி தானே சவுண்டு கேட்டுச்சுடா இங்கே. ஆமாவா? ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வா ஆமாம், நூறு தான் இருக்கா கிளாஸு. உடச்சிடாது. இல்லை யாரும் இல்லை. லெட்ஸ் கோ கைஸ். நான் ஏன் வந்து இவ்வளோ ப்ரிகாஷனுக்கு வந்து ஆள் இருக்காங்க, ஏன்னா இந்தமாரி இடத்துலலாம் நம்மளுமே ஆள் இருக்க மாட்டாங்க. போ ஒரு மாதிரி யாரோ குழந்தை சத்தம் மாதிரி தான் கேட்டுச்சு. குழந்தை சத்தம் மாதிரி கேட்டுச்சு. நடந்து வர சத்தம். சரி நீங்கள் நின்று பார்த்துக்கோ, நாங்கள் அங்கே போயிட்டு வரோம். உங்களுக்கு ஓகே சார். டார்ச் இங்கே உன்னோட ஆன் பண்ணிச்சுக்கோ. கேஜிங்க வச்சு நிறையா அங்கே சவுண்டு கேட்குது. ஸோ கைஸ், நான் சொன்ன மஸ்ஜித் வந்து இதுதான் அந்த மஸ்ஜித். சம்பவம் கைஸ் செம்ம அழகாக இருக்குது இடம். ஒரு மாதிரி வாட அடிக்குது. எங்கே எப்படி போ. சோடா இது சோடா. ஆனால் இங்கே யாரோ வந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு போகிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? ஏன் நினைக்கிறீங்க? ஓ ஆமாம் பழசதான். பழசதான். ஏன்னா தூசிலாம் பாருங்க, செம்ம தூசியாக. ஆனால் இது பார்த்தா தான் டவுட்டாக இருக்குது. அது யூஜினி என்ன தெரியுங்க? எங்கே பாரு 016-316. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். எவ்வளோ புரியாத அவஞ்சனா இருப்பாங்களா? என்னன்னு தெரியல.
கொஞ்சம் நான் சின்னதாக நினச்சேன் போச்சுடா. சரி அப்போ இது சென்சர் ஆக்கி திறந்து விட்டோம். இங்கே பாருடா பேபி சேரோட கைஸ் இங்கே வந்து நிறைய ஜாமான் அப்படி அப்படின்னு வச்சுருக்காங்க. இல்லை இல்லை இங்கே தான் வந்து இது கொஞ்சிட்டு போலீஸோட ஹோம் ஸ்டே மாதிரி தானே. ஸோ அப்போது வந்து நினைக்கிறேன் ட்ரெயினர் கோச்சிலா ப்ளீஸ் ரொம்ப எங்கேயும் பாருங்கடா கீழே ஃபோட்டோ நம்ம அங்கேருந்தா வந்தோம். லைட்டில் கூடு கிழிச்சிருக்கான்டா இப்படி ராங்குன்னு பிரவீன் தெரியா என்னாச்சு? அதாவது யாரும் கூடு கிழிச்சிருக்காங்க. இவனுக்கு ஒரு ராங்கு அவனுக்கு ஒரு ராங்கு. ஆமாம் சரியா இல்லைடா பெரிய இருக்கு மொக்கையே தெரியல எதுவும் தெரியல. பிரிச்சு விடுற மாதிரியா? ஆனால் இப்போது லைட் அடைச்சிட்டானா என்னோட பீச் பிளாக் ஆகிரும். எப்படி வந்து விளையாடுறது நடந்துக்காம போயிடும். ஸோ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இங்கே என்னமோ ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்குது. ஸோ நாங்கள் மேலே போய் பார்க்குறோம் என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே போய் பார்த்தா தான் தெரியும். அருள் இவன் வேறு சவுண்டை போட்டு விட்டு ஏதோ கத்துற மாதிரி இருக்கு. ஏன் இங்கே பிளாக்கு அங்கே பிளாக்கு தூங்கு தானே. கடி இங்கேயோண்ட அவ்வளோ ஜாமான். கல் வச்சிருக்காங்க தெரியுதா? புது வரலாம் உங்களுக்கு கல் வச்சிருக்காங்க. வந்து கல் வச்சிருக்காங்க தெரில. மரியா ஓகே உங்கள் அக்காலாம் அப்படி இருக்கு. நீங்கள் தெரியுதா காலச்சி? எவனோ வந்துட்டு போகிறான் சப்பாத்தி. டேய் பிரவி நீங்கள் ஏன் ஒண்டியா போனா? என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? அங்கே சத்தம் போயிடுச்சு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ இப்படியா காணா போன மாதிரியா? ரொம்ப செம்பிட்டா இருந்துச்சு அதான் வரல. ஓகேவா எப்படிச்சு? ஆனால் அங்கே போனேன் அந்த கதவு சாத்தி இருக்கு. ட்ரை பண்ணிட்டியா? ஆனால் நான் திறந்து பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இரு உள்ளுக்கு வெளியெல்லாம் லாக் பண்ணியிருக்கு. ஸோ மேலே இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் இதுக்கு போந்தீங்க இங்கே வர வாய்ப்பு ஆடோல தானே?
அங்கே போகலாம். சவுண்ட் அடிச்சா அங்கே எப்படி தான் கேட்டுச்சு கம்மிட்டு யாரும் வந்து இல்லை அது பேர் இங்கே வந்துட்டு கரெக்ட் இங்கே வந்து யாராவது லைக் ஒரு மாதிரி லைக் இப்படி ஒரு ஆனால் ரொம்ப மெதுவாக கேட்டுச்சு நான் நினச்சேன் போச்சுடா அவனை திறந்தான்டான்னு நினச்சேன். ஆனால் தேங்க் காட் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் திறந்ததுன்னாச்சு இழுத்து பிடிச்சிருப்பான் அப்படி அது இல்லையே காட்டுறா. லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ ஆள் இருக்கிற மாதிரியான அறிகுறி வந்து லைட்டு மங்குது. லைட்டாக தான் இருக்குது கைஸ். நாய் இங்கே பாருங்க, துணின்னா அப்படி கிடக்குது. சொல்லவே முடியலைங்க. ஆள் இருக்கா இது என்ன இருக்குது இப்படி இருக்கே. ஆமாம் அறுபது விளையா ஆக்சுவலி வந்து என்னென்னா ஒரு ஃப்ளோர் ஓகே சுத்தமாக இருக்குது, ஒரு ஃப்ளோர் ரொம்ப ரொம்ப வருஷம் இருந்தனால என்ன சொல்லுவாங்க அந்த தூசி. ஆமாம், அப்புறம் எனக்கே கண்ணு இப்போ அரிச்சுக்குது. ரொம்ப போட்டு தேய்க்காங்க. ஓகேவா நான் சரி இங்கேயே வெயிட் பண்ணுறியா? இங்கே நிற்கிறியா? இந்த மாதிரி வயலன்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது பிரவீன். லெட்ஸ் கோ, மேலே போகலாம். இங்கே வந்து பயப்படுற மாதிரி இன்னுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பயப்படுற மாதிரி இருந்தாலும் நாங்கள் பயப்பட போகிறது இல்லை. எத்தனையோ மாடி தான் இருக்குது, இதுக்கே இது வவால் போகுது. இங்கே நிறையா வவால் இருக்குது கேஷ். இப்போ நம்ம அங்கே போயிருந்தோம்னா இது பயங்கரமாக தெரிஞ்சிருப்போம். இல்லை இப்போ இது முடிச்சுட்டு அங்கே தான் போகிறோம். இல்லை ரிவர்ஸ் பின்னாடி போகிறான். ரிவர்ஸில் பூ சுத்தமாக இருக்கு. போன ஷூட் கேஸ் இருக்கு. இது பணம் தெரியல. ஆனால் இங்கே ஒரு சுத்தி இங்க கத்தி இங்க பாரு என்ன இருக்குன்னு. இங்கே பேர் கத்தி இருக்கு. அப்படி இங்கே சைடு வா. அது என்ன யூஸ்வலி ஷூட் கேஸில் இந்த மாதிரிலாம் என்ன வச்சுருப்பாங்க உங்களுக்கு யாருக்கு தெரியும்? தெரியலையே, அதை கன்ஃபார்ம் ஆனேன். ஆனால் கத்தி இருக்கு, இது ரிஸ்க்காக இருக்குது. அவனால் வந்து எடுத்துகிட்டு வந்தான் வச்சு இதை தூக்கிட்டு கேஸ். அந்த இன்னொரு கேமரா ஸ்டோரேஜ் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு ஒன்று வந்துருக்கு. கத்தி வீட்டாக இருக்கா? நம்ம நோத்தி பார்க்கட்டா கேஸ் கத்தி காசு முட்டான். சொல்லுங்க. ஆனால் இது ஆபத்து தெரியுமா? அருள் என்ன நினைக்கிறேன்? பயங்கரமாக தான் இருக்கு. எங்கே போனாலும் எந்த நேரத்தில் எவன் வருவான்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு ஒரு ரூம்லையும். அதான் எவ்ரி டைம் அந்த எல்லா இடத்துலையும் அருள் சொல்கிற ஒரு இது வந்து பயமாக தான் இருக்கு. எந்த நேரத்தில் எவன் வருவான்னு தெரியல. அதுதான் அருளோட கோர்ஸ் கைஸ். இதுதான் அந்த ஆர்டர் கோர்ஸ். நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்க எந்த நேரத்தில் எவன் வருவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க வந்துச்சு போல. கதவுலாம் சாத்தியே இருக்கு. உள்ள ஆள் இருக்கான்னு தெரியல. முதல் அந்த ஒரு கதவுக்கு போகணும் சவுண்டு கேட்டுச்சு. அந்த கதவுக்கு போகணும் சவுண்டு கேட்டுச்சு. இல்லை லாஸ்ட்டாக ஒரு மடி ஏறுமா? அப்புறம் ஏற தான் போகிறோம். வா ஆவா சமயம் உடம்பு இல்லை. இருந்தாலும் காடியிலே இருன்னு சொன்னோம். பட் நெஞ்சில் தில்லு வச்சுக்கிட்டு வந்திருக்காரு. நான் ப்ரொடெக்ஷன் மட்டும் மாஸ்க் போட்டிருக்காரு. கொடுத்துட்டு மாஸ்க் போடல. பேட்மேன் பறக்குது நிறைய. ஏன் தெரியுமா? ஏன்னா மரம் பேர் மேலேயே இருக்கு. எனக்கு உனக்கு புரியுதா பிரவீனே?
Oh my god. Oh my god. What is this place, guys? காடி எங்கே வந்துட்டு காடி நல்லா இருக்கு. கலெக்ஷன் பண்ணிச்சு. கீழே பெருசு கிட்டார்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. அந்த உங்களுக்கு போய் பாருப்போ. ஏன்டா ஐயா மனசாடா என்னடா எங்கள் வீட்டு மனுக்கும் வந்து நின்றுருக்கோம். அங்கே இது போட்டிருக்கு. இங்கே போர்வை பற்றி ஜன்னல் மூடி இருக்கு. போர்வை போட்டு ஜன்னல் மூடி எப்போதும் மாதிரி நம்ம போவோம். போர்வை போட்டு ஜன்னல் மூடி இருக்கும். ஏய் எங்கே போகிறேன்? Oh my god. Oh my god. Guys. இது வந்து நான் உத்தர மாதிரி. ஓ ஆமாம் ஆள் தங்கி இருக்கு. வாட்சுவலா அந்த சைடு ஒரு கவி மறைச்சி தெரியல. இது பழசா இல்லை புதுசான்னு சொல்லிட்டு. ஏன்னா கைஸ் நான் ஏன் பயந்தேன்னா பாருங்க இந்தமாரிலாம் வந்து யாராவது இருந்தால் தான் யூஸ்வலி பொத்திருக்கோம். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். பட் இங்கே வந்து இல்லை போல. ஏன்னா க்ளோசிங் வந்து கொஞ்சம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஷூராக தெரியல. டே இர இல்லை இது வேறு வீடாச்சா? இந்தா ஆட்டி போயிட்டோம்டா. ஏன் அங்கே பட்டுன்னு வந்து இங்கே பூந்து பாரு. ஐயோ ஓ மை காட். அதான் லுப்பு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட இவ்வளோ தான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து ஃபுல்லாக மேலே இருக்கும் ஏறிட்டு வந்துட்டோம். சோஃபா வந்து இந்த பில்டிங் வந்து இந்த ஒரு சிம்டம்ஸ் இங்கே காட்டல. அமீரோல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அண்ணா ஓகே தானா? ஏன்னா ரொம்ப தூசியாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இடத்து போனாலே வந்து பாஜாமா க்ளியர் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் இதில் வந்து ஃபோட்டோஸ் இருந்துச்சு கொஞ்சம் நிறைய ஜாமான்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆள் இருக்கானுங்க. ஆனால் நம்மளுக்கு தெரில. ஆனால் ஆள் இருக்கானுங்க. மேபி வந்து சம்டைம்ஸ் யாராவது வந்துட்டு போகிறவங்களாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஷூராக தெரில. பட் இந்த இடம் மேம் நைஸ் டு எக்ஸ்ப்ளோர். பட் யாரும் வராதீங்க. வவால் கூட இருக்காங்க. மேலே வந்து வவால் கூட இருக்குது. பட் கைஸ் இதுதான் பார்ட் 1. பார்ட் 2 இருக்குது இந்த வீடியோக்கு. ஏன்னா வந்து சூன் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இது வரைக்கும் வீண் எக்ஸ்ப்ளோர். நாங்கள் வந்து அடுத்த வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க. Ciao.